வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் லைஃப். இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ வந்து காலிலேருந்து எங்கேயுமே போகல. எனக்கு இவரு கொஞ்சம் வாக்கியத்தை வராது, அதனால் நான் போகல. இன்னைக்கு இப்போ தான் கிளம்புற மணி 5 ஆயிடுச்சு. இனிமேல் தான் வந்து செலிப்ரேஷனே இருக்குது. வாங்க, நான் வந்து நைட் செலிப்ரேட் பண்ணாங்க, அந்த வீடியோ இதில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போகிற வீடியோ நான் ஓகே பாய். நான் கூட தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன். உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நான் அப்ப நீங்க சர்ப்ரைஸ் ஆகமா நீங்க சர்ப்ரைஸ் ஆகிறீங்களா? எந்திரிச்சு வா. ஏய் முதல்ல சொல்லினா கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருந்துச்சு. வாடி வெளிய டீச்சருவ. எங்க மாமா எங்க? அவங்க தூங்கிட்டாமா. ஓ மை காட். ப்ரோ ஹேப்பி பர்த்டே. ஊதுங்க. அதை வாங்க போனோம். நீங்க பக்கமா இது வேற மாதிரி இருக்கு. நல்ல பவுடர்லாம் போட்டு பவுட்ரு. அத்தை போங்க. என்ன கேண்டில் ஸ்மெல் அது? ஆமாம், தீஞ்ச போன மாதிரி. காலெல்லாம் விழுகிறேன் இல்லை. ஏன்னாலே உள்ள ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வரேன். போடா அண்ணே போடா. இங்க திரும்ப ரெட் வெல்ட் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? ஏய் போடா. எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? இல்ல கால வருவேனே. ஹேப்பி பர்த்டே. थैंक यू. நான் எவ்வளவு போஸ்ட் கொடுத்துட்டேன். அவர் எழுதிருப்பாரு. ஏன்னா கொஞ்சம் சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒரு கிளம்பியாச்சும் உட்காந்துருப்பேன். காலைல 5 வாங்க. ஜெயம் ரவி உண்டாகட்டும். ஜெயம் ரவி ஊட்டி விட்டோம். அது போகுங்க. அதான் பார்த்தேன். நான் பவனுக்கு ஆஃபீஸ் போகிறேன். அதனால தான் இப்பயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறேன். இந்தா 1 2 3. அது நான் கொடுக்கல. இது யாரோடது? மீ. இந்தா பர்ஸ். பார்த்தேன். ஹேப்பி பர்த்டே. இது எனக்கு. சொல்லுங்க மத்தெல்லாம் திட்டீங்க. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தப்பு முன்னாடியே. மிக்க நன்றி. இது வச்சுக்கோ. தண்ணி குடிங்க ப்ரோ. சரி மஸ்க அண்ணிதே. ஏய் ராசமா பாட்டி. வாங்கப்பா பாஸ்கார். மாத்தா தெரியலையா? என்ன சொல்லி? ஆமா பிராண்டட். அங்கட்ட போய் பிராண்டட் எதிர்பார்க்காம என்ன பண்றது? மிக்க நன்றி. போடு வாச போடு. டைம் ஸ்டார்ட். நல்ல வேலை நான் வாங்கலை. நான் அதான் உங்களோட செல்ஃப் சைஸ் கேட்டேன். கிராக்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு. இவர் போட்டுக்கு நீ சூப்பராக இருந்துச்சுங்களா? அண்ணா மருமகனே கையை எங்கேயாவது உருப்படியாக கட்டுறியா? கிட்ன கட்டுற. ரைட்டு. அதுதான் லிஃப்டிங்.
இருக்கா எப்படி வைக்கிறீங்க? அப்படியே பை கொஞ்சம் எடுத்து வைப்போம். இது சங்கா இது யாரோடது? இது நான் யாருதான் இருந்தா என்ன பிடிக்க மட்டும் செய். எல்லாமே ஓகே. கவர் பத்திர கஷ்டப்பட்டு இது எப்போ அப்படி வாங்குனீங்க? மிக்க நன்றி. மைக் வாங்கி கொடுத்துருக்கியா? ஓ அதுவும் பிராண்ட் இருந்தாப்பா இருக்கிறது பிராண்ட் உன்னோட பிராண்ட் மட்டும் தான் நான் எதிர்பார்ப்போம். மிக்கவே நன்றி, ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம சேனலுக்கு. நீ சங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் வாங்கினேன் செருப்பு வாங்கினேன். அவங்க அதெல்லாம் என்ன தெரிஞ்சு போச்சு நாங்க தெரியாத ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன அது? ஆமா, அது ரெண்டும் எனக்கு என்ன வேணும்? அதுவும் யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக தான் இருக்கும். என்னது? உங்கள் சிறப்புகளை பார்த்து ஒரு முடிவெடுத்து வாங்கியிருக்கு. உங்களுக்காக வாங்கியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பாக்ஸ் எடுத்து தான் பார்க்க வேண்டியது தானே. ஐயோ, சங்கி நம்ம ரெண்டு தேவைப்படும். இது ஃபேன் யாரு இது? யாரு? அது யாராக இருந்தா என்ன, சொல்லு, யாரு கிஃப்ட் தெரியல. உனக்கு இன்னும் மித்த 2 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. விக்கி, ரொம்ப நன்றி. என்ன ரெண்டாவது யூஸ்ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க. நீ தான் கோயிலில் போய் ஒழிட்டு உண்மையிலேடா, ஒரு முத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் அது ஏற்கூட இருந்துச்சுங்களா? பஸ்ஸில் போனோம்னா வச்சுக்கலாம். இந்தா இந்தா இந்த பத்திரம் வச்சுக்க எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த கை ரொம்ப பெரிய பஸ்ஸா இருக்கு. ஃபோன் வைக்கிறதுக்கு. பேக் வச்சுருப்பாங்க. போட்டு அலைய ரொம்ப பெரிய பஸ்ஸாக இருக்கீங்க. இது இல்ல என் பர்த்டேக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதெல்லாம் பர்த்டே வராது. லெதரு இது கண்டே எங்க போட்டு நல்லா இருக்கு. ஆமா, அவ கேட்டா. புக் பைட்ஸ் கவர். அவள் லெதரில் ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, சரி இது ஒன்று வாங்கணுன்ட்டு ஒன்று வாங்கினேன். கேட்டுட்டு நல்லா இருக்கா. இருக்கு. நல்லா இருக்கு. இங்க போடு. பேக் நல்லா இருக்கு. போடுறாருல தெரியல. கரெக்டாக சொல்லிட்டீங்க. எனக்கு இப்ப இதுவே பயமா இருக்கு. என்ன கலர்ல எடுத்து வந்திருக்காரு? அது எந்த கலராக இருந்தாலும் செலெக்ஷன் போய் நான் இல்லை. முத்து தானே? அது யாராக இருந்தா என்ன. இல்லைங்க. நான் ஓப்பன் இல்ல, செலக்ஷன் யாரு? நான் போகவே இல்லைங்க. அப்ப விக்கிறேன். நான் தான் உன் செலக்ட் பண்ணி கூப்பிட்டேன், அதே வேணான்ட்டேன். நான் தான் உன் செலக்ட் பண்ணி கூப்பிட்டேன், அது வேணாம் சொல்லி என் குடும்பத்துக்கு கிடைக்கும். அவருடைய எனக்கு பிடிக்கும். தாடி இல்லை. எப்படிங்க உங்க அம்மா மாதிரியே செலக்ட் பண்றீங்க? நான் தான் சொன்னேன் கட்டினா ஏய், நல்லா தான். உன்கிட்ட இல்லாத இது ஒன்று தான் இருக்கா. நான் எடுத்து எல்லாமே எடுத்து வாங்கிட்டு தான் இருக்கு. சேலம் முடிஞ்ச ஆடி ஊருக்கு போயிடாத.